வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் பற்றி. பிப்ரவரி மாதம், அதாவது 25/2/25ஆம் திகதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷ நாளில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது நமக்கு வரவிருக்கின்றது. நம்மில் பல பேருக்கு தெரியும் 27 நட்சத்திரம் இருக்கின்றது என்று. பலரும் அறியப்படாத நட்சத்திரம்தான் 28வது நட்சத்திரம். கேட்டது எல்லாம் கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பூலோகத்திற்கு கொடுத்தால் இதை தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகில் ஒளித்து வைத்து கொண்டதாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரம் மாதந்தோறும் 24 நிமிடங்கள் நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை அபிஜித் நட்சத்திரம் நேரமானது எப்போது வருகின்றது என்பதை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். 25ஆம் திகதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் மாலை 6:18 இருந்து 6:42 நேரம் வரை இருக்கின்றது. இந்த 24 நிமிடங்களும் மிக மிக பொன்னான நிமிடங்கள். இந்த நாள் பிரதோஷ நாள் என்பதால் அந்த ஈசனின் ஆசீர்வாதத்தோடு கிருஷ்ண பரமாத்மாவிடம் நீங்கள் இந்த 24 நிமிடங்கள் பிரார்த்தனையை மனமுருகி வைக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது என்று முடிவு கட்டி வைத்திருப்பீர்கள். அந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நன்றாக இருக்கும் என்பது உங்களுடைய எண்ணம். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்கள். திரும்ப திரும்ப தோல்விதான் வருகின்றது. அந்த காரியத்தில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக இந்த 24 நிமிடத்தில் பிரார்த்தனை செய்து பாருங்கள். உங்களுடைய தலைவிதியானது மாற்றி எழுதப்படும். உங்கள் வாழ்வில் நடக்கவே நடக்காது என்ற அந்த நல்ல விஷயம் சீக்கிரம் நடக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரம்தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட 24 நிமிடத்தை தான் அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்வார்கள். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை அறையில் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து 2 மண் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து உங்களுடைய பிரார்த்தனையை முழு மூச்சோடு வைத்தால் போதும். நீங்கள் எண்ணிய காரியம் ஈடேறும். இவ்வளவுதான் வழிபாடு. நம்பிக்கை மட்டும்தான் தேவை. நம்பிக்கையை விட்டுவிட்டு மற்ற வழிபாடுகளை செய்வதன் மூலம் எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்கப் போவதும் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மாவின் மீது முழு நம்பிக்கை இருந்தால் இந்த 24 நிமிடத்தில் நீங்கள் என்ன விஷயத்தை வேண்டுமென்றாலும் சாதித்து கொள்ளலாம். உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடாது. நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்டது உங்களை கூடிய விரைவில் வந்து சேரும் என்பதுதான் விதி. அதற்கான நட்சத்திரத்தை கடவுள் என்று உங்களுக்காக கொடுத்திருக்கின்றார். அதற்கான நேரம் காலத்தையும் உங்கள் கையில் என்று கொடுத்து விட்டார். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். நல்லதே மட்டுமே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி உறவுகளே. இந்த தகவலுடன் இன்றைய பதிவை நிறைவு செய்து மீண்டும் நாளை மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. என் சேனலை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.